ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வேணியின் எண்ணங்கள். ஸோ இன்றைக்கி என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் பங்குனி உத்திர திருக்கல்யாண பெருவிழா நடந்துட்டுருக்கு. ஸோ அதோட 28, 29 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேஸ். ஏன் அப்படின்னா 28 மார்னிங் 63 நாயன்மார்களும் நைட்டு இந்த மாதிரி வெள்ளி தேரோட்டமும் இருக்குது. ஸோ அண்ட் தென் மறுநாள் கட்டத்தேர் அந்த தேரோட்டமும் இருக்குது. ஸோ அந்த ரெண்டையும் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது திருவிழா. பட் ஆனால் ரஷ் ரொம்ப ரஷ்ஷு. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் நின்று அவங்க அப்படியே என்னை தள்ளிட்டு உள்ளே விட்டுட்டாங்க. அந்த அளவுக்கு பயங்கர ரஷ்ஷு. அண்ட் தென் இப்போ இந்த திருவிழா சமயன்றதுனாலே தெரியல, நிறைய ஆக்சஸ் நம்மளுக்கு கோவில் இருக்குது. கோவிலோட பேக் சைட்லாம் போகலாம். அண்ட் தென் இந்த மாதிரி ராட்டினம்லாம் சூப்பராக இருக்குது. நானே யோசித்தேன், எங்கடா இந்த ராட்டினத்தெல்லாம் வைக்க போகிறாங்க, ஸ்பேஸே இல்லையே முன்னாடி அப்படின்னு. நல்லா பிளான் பண்ணி கோவிலோட அந்த பேக் சைடில் கொஞ்சம் இடம் இருந்தது. ஸோ அந்த இடத்துல இந்த ராட்டினம்லாம் வச்சுருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ நிறைய பேர் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் போய் நிற்கலான்னு பார்த்தேன். ஒரு ரங்கராட்டினத்துக்கு போய் நின்ன கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour நின்னேன். பட் ஆனால் நகரவே இல்லை லைனு. அந்த அளவுக்கு பயங்கர ரஷ்ஷாக இருந்தது. சரி, ஓகே, நம்ம இன்னொரு டைம் விளையாடிக்கலான்னு வந்தாச்சு. மேபி அன்னைக்குன்றதுனால அவ்வளோ ரஷ்ஷான்னு தெரியல. பட் பயங்கர ரஷ்ஷு. ஸோ ஒரு இதுக்கு 100 rupees அப்படின்னு சொன்னாங்க. பட் ஓகே தான். பட் ஆனால் ரஷ் தான் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்தது. தென் இப்போ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா ஏகாம்பரநாதரும் தென் பின்னாடியே ஏகவார் குழலி காமாட்சி அம்மனும் நம்ம வெள்ளித்தேரில் திருவிதி உலா வர்றதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தாங்க. 2 பேருமே சூப்பராக இருந்தாங்க. ஸோ எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் நின்னாங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கே அப்படி இருந்தது. இதை எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இந்த கோவிலில் ஸோ அம்பாள் வருவாங்க, அண்ட் தென் சிவன் வருவார். கூடவே அவங்களோட ஃபேமிலியாக வந்தாங்க. தென் பின்னாடியே முருகர் வள்ளி தெய்வானையோட வராங்க. தென் அதுக்கு பின்னாடியே நம்மளோட பிள்ளையார் வராரு. ஸோ இவங்களாம் கூட ஓகே ஒரு ஃபேமிலி அப்படின்னா. தென் பின்னாடியே சண்டிகேஸ்வரரும் வராரு. ஸோ இதுதான் இந்த கோவிலோட ஸ்பெஷல். எப்பவுமே அம்பாள் சிவபெருமான் மட்டுமே வீதி உலா வரமாட்டாங்களாம். எப்பவுமே கூடவே முருகர் அண்ட் தென் விநாயகர் அண்ட் தென் சண்டிகேஸ்வரர் வருவாங்களாம். ஸோ இதுதான் இந்த கோயிலோட ஐதீகம். ஸோ இந்த கோயிலை பற்றின டீட்டெயில்டு வீடியோ நம்மளோட சேனலில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கோவில். இந்த கோபுரம் தான் தென்னிந்தியாவிலேயே உயரமான கோபுரங்களில் ஒரு கோபுரமாக கருதப்படுது. 196 அடி உயரம் கொண்டது அந்த கோபுரம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த டைம் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நார்மல் டைம்லேயும் விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே அழகான ஆர்கிடெக்சர், தென் அமைதியான கோவில், ரொம்ப சூப்பராக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த கோவில். ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அண்ட் தென் நாங்களுமே போய் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ எப்பவுமே அந்த குளம் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. பட் இப்போ கொஞ்சம் ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறதுனால இந்த இடம் எல்லாருமே போய் உட்காந்துருந்தாங்க. ஸோ நாங்களும் போய் கொஞ்ச நேரம் உட்காந்தோம். ஸோ எல்லாருமே அந்த காலை உள்ளே விட்டுருந்தாங்க. நானும் உள்ளே விட்டு பார்த்தா அந்த மீன்லாம் சூப்பராக கிடைக்குது, அழகாக இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. தென் இது நைட்டு ஏகாம்பரநாதர் கோவிலேருந்து சாமி புறப்பட்டு கச்சபேஸ்வரர் கோவில்கிட்ட வந்த டைமில் எடுத்தது. ஸோ இது நடக்கவே கிட்டத்தட்ட 1:30 ஃப்ரைடே ஆயிடுச்சு. சூப்பராக இருந்தது. அந்த வெள்ளி தேரில் சிவபெருமான் அம்பாலை உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வான வேடிக்கைலாம் பார்க்கறது அப்படியே கண்ணுக்கு எப்படி இருந்தது தெரியுமா? ஸோ ஆஃப்டர் 2 years கழித்து இதை பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக இருந்து. அந்த சமயத்தில் யாரெல்லாம் அங்கே இருந்தீங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் நெக்ஸ்ட் மறுநாள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டே, வேர்ல்டு ஃபேமஸான ஒரு தேருமே கூட. ஸோ இந்த டைம் நிறைய புதுசாக இருந்தது, எனக்கு தெரிஞ்சது இதில் மாதிரிலாம் இருந்தது. ஸோ என்ன அப்படின்னா இந்த மாதிரி கோலாட்டம் இருந்தாங்க. ஸோ இவங்க ஆந்திர பிரதேஷ் அந்த இதுலேருந்து வந்திருந்தாங்கன்னு சொன்னாங்க. சூப்பராக பாட்டு அந்த ட்ரம்ஸ் அந்த மாதிரிலாம் வாசித்து லைவாகவே ஒருத்தவங்க பாடுறாங்க. தென் அவங்க கோலாட்டம் ஆடினாங்க. இன்னும் என்ன அட்ராக்ட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா இந்த பரதநாட்டியம் தான். செம்ம வெயில் காயுது. ஆனால் அந்த குழந்தைங்க அழகாக டான்ஸ் ஆடிட்டே வந்தாங்க. அப் டு ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 9:30 ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட அது முடியறதுக்கு ஒரு 12:45 அந்த மாதிரி ஆச்சு. அது வரலுமே நான் ஸ்டாப்பாக ஒருத்தரை மாற்றி ஆடிட்டே இருந்தாங்க. அதை பார்க்கவே ரொம்ப அழகாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது. குழந்தைங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது தெரிஞ்சுது. அதே மாதிரி ஆஸ் யூஷுவலாக அந்த பேண்டு இது எல்லாமே அடிச்சுட்டு வந்தாங்க. ஸோ அதெல்லாமும் சூப்பராக இருந்தது. அண்ட் தென் கோலமும் எல்லாரும் போட்டாங்க. அதை பார்க்கவுமே கொஞ்சம் அழகாக இருந்தது. நெக்ஸ்ட் நான் பார்த்த இன்னொன்று என்ன அப்படின்னா
இந்த இன்ஸ்டியூட். ஸோ இவங்க வந்து அந்த டான்ஸ் எப்பவுமே பண்ணுவாங்க, நான் பார்த்துருக்கேன். பட் ஆனால் இந்த டைம் தான் இந்த மாதிரி ஒரு பெரிய லாரியில் வந்து டான்ஸ் பண்ணிவிட்டு இவங்களும் குழந்தைங்க தான் எல்லாமே சூப்பராக பண்ணாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாருமே ரொம்ப வந்து பாராட்டினாங்க. நான் ஸ்டாப்பாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதுவும் இந்த வெயில் தான், செம வெயில் இருந்தாலுமே அந்த குழந்தைங்க எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் ஒருத்தரை மாற்றி வந்து ஆடிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த விஷயத்தையுமே நம்ம வந்து பாராட்டணும். ரொம்ப அழகாக இருந்தது. எங்களால் ஒரு 10 நிமிஷம் அந்த வெயிலில் நிற்க முடியல. பட் ஆனால் இந்த குழந்தைங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.5 hours வந்து கண்டினியூவாக ஆடினாங்க. அது ரொம்பவே சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறமா வந்து நம்மளோட மற்ற வாத்தியங்கள்லாம் வந்து வந்தது. சிவனுக்கு பிடிச்ச அந்த வாத்தியங்கள்லாம் வந்து வந்தது. அண்ட் தென் வந்து ஓதுவார்கள் அண்ட் சிவபெருமானோட அடியார்கள். ஸோ இவங்க எல்லாமே வந்து லைனாக அப்புறமா தான் என்ட்ரி கொடுத்தாரு நம்மளோட தேர். ஸோ இதில் வந்து ரொம்ப 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 சூப்பராக இருந்தது. ஆஃப்டர் 2 years வந்து பார்க்கும்போது பார்த்துட்டே இருக்கலான்னு அப்படியே அந்த ராஜ வீதியில் சிவபெருமானும் அம்பாலும் வந்து நடந்து வர மாதிரி அந்த அழகு இருக்கே, அப்படி இருந்தது. நீங்கள் வந்து மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, பட் ஆனால் வந்து சூப்பராக அழகாக 2 பேரும் காட்சி கொடுத்தாங்க. 4 ராஜ வீதியிலையும் நான் தாண்டா ராஜா இந்த காஞ்சிபுரத்துக்கு அப்படின்னு வந்து சொன்ன மாதிரி இருந்தது. அப்படியே ஒரு கூஸ்பம்ப் மூமெண்ட் தான் இருந்தது எனக்கெல்லாம். ஸோ அவ்வளோ அழகாக அந்த தேரை பார்க்கும்போதும் அண்ட் தென் வந்து இது வந்து நார்மலாக ஹியூமன்ஸ் மட்டுமே வந்து இழுத்துட்டு வந்தால் வர முடியாதான் தேர், ரொம்ப ரொம்ப வெயிட்டான தேர். அண்ட் தென் இந்த தேரில் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து இதில் வந்து ஹைட்ராலிக் வந்து வச்சு அந்த பிரேக் சிஸ்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்களாம். ஸோ அதுவுமே சூப்பராக இருந்தது. ஏன்னா இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஹியூமன்ஸாலே வந்து எடுத்துகிட்டு போய் கொண்டு வந்து நிறுத்த முடியாது. அதனால் ஃபுல்லாக வந்து ஜேசிபியை வச்சு பின்னாடி வந்து தள்ளினாங்க. லைட் வந்து கயிறையுமே பிடிச்சிட்டு தான் வந்து வந்திருந்தாங்க. அதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இவங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் தான் இன்னுமே நல்லா இருந்தது. மேலே இருக்கிறவங்க வந்து கீழே இருக்கிறவங்க கிட்ட வந்து ஒரு குட்டி பையை வச்சுட்டு கீழே வச்சு அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான தண்ணி, ஜூஸ் அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் வந்து அதுக்குள்ளே வந்து அந்த ஓதுவார்கள் உட்காந்து சிவபெருமானோட அந்த புராணங்கள், ஸோ என்னெல்லாம் பண்ணணும் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு வந்தாங்க. அதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. பாருங்கள், ஜேசிபி தான் ஃபுல்லாக வந்து தள்ளுது. ஸோ அந்த ஜேசிபி தள்ள அப்படியே முன்னாடி வந்து லைட்டாக இழுக்கிறாங்க. தென் வந்து மூவ் ஆகி அழகாக வந்து போச்சு. ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நீங்களும் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றது வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து யார் இம்பார்ட்டன்ட் பர்சன் வராரு, அவர் தான் வந்து முருகர். ஸோ வள்ளி தெய்வானையோட அவங்க ஒரு குட்டி தேரில் வந்தாங்க. அதுக்கு பின்னாடியே வந்து நம்மளுக்கு வந்து இவருமே வந்தார், விநாயகருமே வந்தார், சண்டிகேஸ்வரருமே வந்து வந்தார். நெக்ஸ்ட்டு இந்த பாருங்கள், இவங்க வந்து நல்ல ஏஜ்டு பர்சன் தான். பட் ஆனால் வந்து இந்த வெயிலையுமே அழகாக வந்து கோலாட்டெல்லாம் ஆடிட்டு வந்தாங்க. ஸோ அதுவுமே பார்க்க வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சிவன் மேலே இருக்கிற பக்தினால் காலை செப்பல் கூட போடல. அந்த ரோட்டில் அவ்வளோ சுடுது, ஆனாலும் அவங்க அது எல்லாமே பண்ணாங்க. அண்ட் தென் வந்து அதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நான் இன்னொரு தெருவுலையுமே போய் நின்று பார்த்தேன். ஸோ அதுவுமே வந்து செம்மையாக இருந்தது. ஸோ திரும்பவும் வந்து அதை பார்க்கலாம், நம்மளுக்கு வந்து டைம் இருக்கே அப்படின்றதுக்காக. எவ்வளோ தான் வெயில் அடித்தாலும் மக்கள் எப்போ வெயில் அடிக்குதே நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற எந்த ஒரு தாட்டுமே வந்து கிடையாது. நம்ம எப்படியாவது கண்டிப்பாக சிவனை பார்த்தே ஆகணுன்ற அந்த ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் எல்லார் மனசுலேயும் ஓடிட்டுருக்கு. ஸோ அதுவும் வந்து இந்த குட்டி குட்டி குழந்தைங்க, கை குழந்தைங்களாம் வச்சுட்டு பார்த்ததான் எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எப்படிரா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் வந்து எப்படிரா அப்படின்ற மாதிரி இருந்ததுக்காக அந்த சிவபெருமானோட அந்த முகத்தை பார்க்கும்போது இதுக்கு எவ்வளோ நேரம் வேணாலும் நிற்கலாண்டா அப்படின்னு தான் தோணுச்சு. அந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக இருந்தாங்க 2 பேருமே. ஸோ நீங்கள் எத்தனை பேர் வந்து இந்த கோவில் திருவிழா வந்து நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்றது வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ இப்போ பார்த்துக்குங்க, நல்லா தெரியுங்க சிவபெருமானும் அண்ட் தென் வந்து அம்பாலும். ஸோ ரொம்ப வந்து அழகாக நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை யாரும் வராத அவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி அவங்களுக்கும் காட்டுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் அண்ட் தென் வந்து ரொம்ப அழகாகவுமே வந்திருக்கும். ஸோ நீங்களும் வந்து முடிஞ்சுது அப்படின்னா வந்து திருவிழா வந்து ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஸோ இருந்தாலும் வந்து நீங்கள் முடிஞ்சிட்டாலும் வந்து சிவபெருமான் கோவிலை வந்து விசிட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து காமாட்சி அம்மன் கோவிலுக்கு வரீங்க, பட் ஆனால் வந்து ஏகாம்பரநாதரை பார்க்க மாட்டேன்றீங்க. ஆனால் வந்து நீங்கள் காமாட்சி அம்மனை பார்த்தா 50% பலன் கிடைக்குதுன்னா, கூடவே நீங்கள் ஏகாம்பரநாதரை பார்க்கும்போது உங்களுக்கு 100% வந்து பலன் வந்து கிடைக்கும். கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.
பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ இது இன்னொரு வீடியோ இந்த கோயிலை பற்றி டீட்டெயிலான வீடியோ நம்மளோட சேனலில் இருக்குது. கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு எல்லா இன்ஃபர்மேஷனையும் தெரிஞ்சுட்டு வரும்போது இன்னுமே வந்து உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வாங்க பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.